இந்த சமூகம் எந்த நோக்கி போகுதுன்னா தன்னுடைய குறைகளை அப்படியே வைத்துட்டு அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி சமூகம் நகர்ந்து கொண்டு போகுது. சமூக வலைத்தளங்கள் எதற்காக வேண்டி பாவிக்கப்படுது? அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவதற்காக வேண்டி, பகிரங்கப்படுத்தப்படுவதற்காக வேண்டி மாத்திரம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் பாவிக்கப்படுது. நல்லா ஞாபகம் வைங்க, யாருடைய சிறியத்திலையும், யாருடைய ரகசியமான பாவத்திலையும், யாருடைய எந்த மறைவான விடயத்திலையும் தலையிடுவதற்கு அல்லாஹு தஆலா யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு இன்னொருத்தனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டியது, இன்னொருத்தனுடைய மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டியது, இன்னொருவருடைய உணர்வு பாதுகாக்கப்பட வேண்டியது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, மா அத்யபகி வமா அத்யப ரீஹகி வமா அஅலமு ஹுர்மதகி அல் முஃமினு அஅலமு ஹுர்மதன் மின்கி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கஅபாவை பார்த்து, ஏ கஅபாவே, நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய், நீ எவ்வளவு மனமுடையதாக இருக்கிறாய், நீ எவ்வளவு கண்ணியமானவனாக இருக்கிறாய். அதான் சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஃமினு அஅலமு ஹுர்மதன் மின்கி. கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான் தானே, அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஅலமு ஹுர்மதன் மின்கி, உன்னை விட இவன் கண்ணியமானவன். சொன்னாங்க அவனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டியது, அவனுடைய சொத்து செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டியது. அதுல கை வைக்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. இன்னைக்கு சும்மா பாருங்க, இன்னைக்கு எங்க சமூகத்தில் என்ன நடக்குது? அடுத்தவங்களுடைய குறை துறக்கிற பக்கமெல்லாம் அவன் அப்படி செஞ்ச, அவள் அப்படி செஞ்ச, அவர் அப்படி செஞ்ச, இங்க இப்படி ஒன்று நடந்தியாம், அங்க அப்படி ஒன்று நடந்தியாம், அதுக்கு பல லைக், அதுக்கு பல ஷேர், அதுக்கு பல கமெண்ட்டுகள். நஊது பில்லாஹ். செஞ்ச பாவத்தை விடவும் அதை பார்த்து அதை ஷேர் பண்ணி அதை லைக் பண்ணி அதுக்கு கமெண்ட் பண்றாங்களே, அவனுக்கு அதிகமான பாவ சுமைகளோடு இருக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குற்றம் நடக்குதா, ஒரு பிரச்சனை நடக்குதா, நபி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க, என்னத்தை காட்டி தந்தாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் உசூல் சொல்லப்பட்டிருக்குது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் கைட் காட்டப்பட்டிருக்குது. தவறுதான் நடக்குது, அதை எப்படி நாங்கள் அணுகணும்? அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதித்தாங்க. யார் சொல்லி வந்து கேட்டா? நம்மளோட பிள்ளை வந்து கேட்டா, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டா, அல்லது யாரோ நாள் நம்மகிட்ட வந்து கேட்டா, எனக்கு ஜினா செய்யணும் போல இருக்குது என்று சொன்னா நம்ம எப்படி பார்ப்போம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்ணியமானவங்க, எவ்வளவு மரியாதைக்குரியவங்க. அல்லாஹ் தஆலா எப்படி கண்ணியப்படுத்தி வச்சிருந்தான். சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எப்படி நடந்து கொண்டாங்க. இந்த மனிதர் வந்து கேட்டா சஹாபாக்கள் எப்படி எக்ஸெப்ட் பண்ணுவாங்க? என்ன கேட்டார்? யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு அனுமதித்தாங்க. நபி அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? ஏசுனாங்களா? சஃபையை விட்டு எழுப்பிட்டு போ, நாகரிகம் தெரியாதவன், யார்கிட்ட வந்து என்ன கேட்கிறாய், ஒழுக்கம் இல்லையா அவனுக்கு, இதுக்கு பிறகு என்ன மூஞ்சிலையும் முழிக்காத, இதான் சொன்னாங்க. சில தடவை கிட்ட கூப்பிட்டு எடுத்தாங்க. நபியோட அணுகுமுறையை பாரு. நாங்க ரொம்ப தூரமாக போயிட்டோம், கிட்ட கூப்பிட்டாங்க, பக்கத்துல எடுத்தாங்க, அவட்ட நெஞ்ச தட்டுனாங்க, தோளுக்கு மேல கையை போட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க, விபச்சாரம் செய்யறதுக்கு ஆசை இருக்குதா? நபி அவங்க இப்ப எப்படி கையாளுறாங்கன்னு பாருங்க. நீங்க உங்களோட தாயோட விபச்சாரம் செய்யறதுக்கு விரும்புவீங்களா? அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ். நீங்க உங்களோட சகோதரியோட விபச்சாரம் செய்யறதுக்கு விரும்புவீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். நீங்க உங்களோட மகளோட விபச்சாரம் செய்யறதுக்கு விரும்புவீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஒரு கன்செப்ட் புத்தியை கொடுத்துட்டு நபி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, நீங்க விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய அந்த பெண் இன்னொருவருடைய தாயாக இருப்பார், இன்னொருவருடைய சகோதரியாக இருப்பார், இன்னொருவருடைய மகளாக மனைவியாக இருப்பார். அந்த சஹாபி சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தை அந்த சஹாபி ரிவாயத் செய்றாரு, அதற்கு பின்னால எனக்கு மிக வெறுப்பான இருந்த ஒரு பாவம் என்றா ஜினா, விபச்சாரம் என்பதாக அந்த சஹாபி சொல்ற ரிவாயத்துகளை கிதாபுகளை பதிவு செய்றாங்க. மேலானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சதர முஸ்லிமன் சதரல்லாஹ். யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறானோ, யார் ஒரு முஸ்லிமுடைய தவற மறைக்கிறானோ, யார் ஒரு முஸ்லிமுடைய தவற குற்றத்தை சமூகமயப்படுத்தாம மன்னிச்சு மறைச்சு விடுறானோ, அல்லாஹ் தஆலா சொல்றான், சதரல்லாஹு அய்யூபா, அவனுடைய குறையை அல்லாஹ் தஆலா கியாமத்தினால அத்தனை மக்களுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா மறைத்து விடுவான்.
மேலானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய சிஃபத்துகளை உண்டு தானே தெரியுமா? சத்தார், பாவங்களை மிக மறைக்கக்கூடிய, சும்மா மறைக்கிறது இல்ல, சத்தார்ங்கிறது அதிகமாக பாவங்களை மறைக்கக்கூடியவன். சும்மா கையை வச்சு கேளுங்க, நானும் நீங்களும் செய்யக்கூடிய தவறுகள் குற்றங்கள் பகிரங்கப்படுத்தப்படுமானால் இன்னைக்கு யார் எங்களோட பேசுவாங்க? நாங்க யாரோட நல்லா இருக்கலாம்? மேலானவர்களே, அல்லாஹ் மறைச்ச ஒரு விடயத்தை வெளிப்படுத்துறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அனுமதி கிடையாது.